ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலை பருப்பு அல்வா தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கடலை பருப்பு அரை கப்பு, 4 டேபிள் ஸ்பூன் நெய், அரை கப் சர்க்கரை, அரை கப் பால், ஏலக்காய், குங்குமப்பூ, பாதாம். இன்றைக்கி நான் இதில் பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரி, பிஸ்தான்னு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை கப் பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக அரை கப் பால், அரை கப் சர்க்கரை, குங்குமப்பூ ஒரு சிட்டிகை. அது என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் தனியாக எடுத்துகிட்டு அதில் இந்த குங்குமப்பூவை போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நம்ம குங்குமப்பூ போடும்போது அந்த ஹல்வாவுக்கு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் அது கொடுக்கும். கடலை பருப்பை நல்லா கழுவி மினிமம் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை சேர்க்கும்போது ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த நெய்யில் நம்ம அரைச்சிருக்க கடலைப்பருப்பை நல்லா கலந்து விடணும். நெய்யில் நல்லா கிண்ட பார்த்திங்கன்னா இது பேஸ்ட் மாதிரி இருக்கிறது இந்த புட்டுக்கெலாம் மாவு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உதிரியாக ஆகும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இல்லையா, அதனால கீழே ஒட்டிக்கும். நம்ம அதையும் நல்லா எடுத்து விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது சீக்கிரமாக அடி பிடிக்காது, நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப லைட் எல்லோவாக இருந்தது, இப்போ பாருங்கள் டார்க் எல்லோவாக அது மாறிட்டே வருது. நல்லா ட்ரை ஆகிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே கெட்டி கெட்டியாக கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே உடச்சி விடணும். இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இது நல்லா அப்படியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா கோல்டன் கலரில் வரும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த கடலைப்பருப்போட அந்த பச்சை வாசனையும் போயிடும். கோல்டன் எல்லோ ஆகிடுச்சு, நல்லா உதிரியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். அரை கப் பால் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா 1 கப் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் அரை கப் பால், அரை கப் தண்ணி சேர்க்க போகிறேன். பால் சேர்த்ததும் அந்த பாலில் நல்லா அந்த கடலைப்பருப்பை மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க. நல்லா கிண்டணும். அல்வானாலே நல்லா கிண்டுறதுல தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரையாக தான் இருக்குது, அதனால் நம்ம இன்னும் அரை கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா கடலைப்பருப்பை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் அங்கே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 2 to 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டுட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததும் அப்படியே நல்லா லூஸாக விட ஆரம்பிக்கும். நல்ல சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கிண்டுங்க, விடவே கூடாது. நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா. ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. அப்படியே சைட்லேருந்து எல்லாமே அப்படியே நல்லா திரண்டு வரும். நல்லா கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயை தூள் பண்ணி இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அப்போ நம்ம மீதி நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடுத்த ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வந்து சுருண்டுட்டு வரும். எங்கேயுமே ஒட்டவே ஒட்டாது. நல்லா பாருங்கள் எப்படி வருது. நம்ம எந்த பக்கம் சுற்றினாலும் அப்படியே வந்து நல்லா பால் மாதிரி அப்படியே சுருண்டுட்டு வரும். ஹல்வா வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சுருண்டுட்டு வந்துட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான நட்ஸை வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாயில் வந்து போட்டதுமே வந்து அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும் உள்ள. ஒரு 1/2 ஹவரில் வந்து ரொம்பவே டெலிஷியஸான ஒரு ஹல்வா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஹல்வா செய்ய போகிறீங்கன்னு மைண்ட் செட் பண்ணோடனே நல்லா கிண்டுறதுக்கும் உங்கள் மைண்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஹல்வா வந்து நல்ல பதமாக வரும். இன்றைக்கி செஞ்ச கடலைப்பருப்பு ஹல்வா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இதே மாதிரி ஒரு டெலிஷியஸ் டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.